கனகன்பட்டியார் கோயிலுக்கு அணைக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். இப்ப பார்த்தீங்கன்னாங்க, மலச்சிக்கல் தாங்க எல்லோருக்குமே. இந்த மலச்சிக்கல், இரத்தம், இந்த சளி, இந்த 3 நம்ம கரெக்ட் பண்ணாலே நம்ம உடம்புல வியாதிகளே வராதுங்க. மலச்சிக்கல் போகணும்னாங்க, நம்ம நல்லா பசிக்கும் போது நல்ல அந்த உணவை ரசிக்கணும், ருசிக்கணும், நல்லா மென்று முழுங்கணும். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னா, நம்ம ஒரு 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 பெண்ணாக இருந்தால் ஆணை பார்க்குறோம், அந்த வயதில் ஆணாக இருந்தால் பெண்ணை பார்க்குறோன்னா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள், கண்ணால் பேசுகிறோம், நகத்தால் அப்படியே சொல்கிறோம், தலையை குனியறோம், அப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அப்படியே ஒரு பார்வை பார்க்குறோம். அதே மாதிரி தாங்க நமக்கு பசிச்சா தான் நம்ம சாப்பிடணும். அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன குழம்பு, என்ன இது ஏடிலாம் அதை ரசிக்கணும். ஆஹா ஆஹா, இந்த குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த ரசம் எனக்கு பிடிக்கும், இந்த பொரியல் எனக்கு பிடிக்கும்னு நம்ம சொல்ல சொல்ல நம்ம குடல்ல ஹைட்ரோகுளோரிக் அமிலம் நல்லா உற்பத்தியாகி ஜீரணம் செய்யறதுக்கு தயாராக இருக்கும். அப்போ அந்த சாப்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பிசைஞ்சு நல்லா மென்று முழுங்கணும். வாயில் போட்டால் டப்பு டப்பு கொப்பு கொப்புன்னு முழுங்கக்கூடாது. நல்லா மென்று 32 தடவை மென்று அதான் உள்ளா போகிற மாதிரி நினச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் கண்டிப்பாக வராது. இது மாதிரி செய்து எல்லோரும் நல்வாழ்வு வாழ்க, வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.